ஹலோ செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு தைக்கு முன்னாடி நாள் போகி பண்டிகை, சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு சங்கராந்தி வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் எல்லார் வீட்டுக்கும் வருவாங்க. அப்படிங்கிறதுனால எல்லாருமே வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி சுத்தபத்தமாக வச்சுருப்பாங்க. சாமி வீட்டுக்கு வருது அப்படிங்கிறதுனால இது எல்லாமே நம்ம பண்ணி வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் அன்னைக்கு அவரை அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு இது ரெண்டையும் வேக வச்சு எடுத்து சாமிக்கு சாயங்கால நேரத்தில் படைப்பாங்க. சாமி நைட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாருமே சாயங்காலம் இதெல்லாம் வேக வச்சு சாமிக்கு படைப்பாங்க. இன்றைக்கி சாமிக்கு படைக்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் அவரையும் அந்த சக்கரவள்ளி கிழங்கையும் வாங்கி வந்திருந்தோம். இதை இட்லி பானையில் அடியில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அவரையும் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு தட்டு வச்சு அதில் சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். இவங்க வெந்துட்டாங்க இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் மேலே இருக்க கிழங்க உடச்சி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். உள்ளே வந்து நல்லா வெந்த மாதிரி மஞ்சள் கலரில் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இவங்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இவங்கள கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சாமி முன்னாடி வச்சிங்க அப்படின்னாவே போதுமானது. சாமிக்கு எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதில் உப்பு போட்டு உங்களுக்கு சாப்பிட்டுக்கலாம். சாமிக்கு படைக்கிறதுல உப்பு போடக்கூடாது. இதை வருஷம் வருஷம் எங்கள் அம்மா வேக வச்சு தவறாமல் கொடுத்துருவாங்க. இதை சாப்பிட்ல அப்படின்னா நீங்கள் அடுத்த பிறவியில் வந்து கழுதையாக பிறப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு எனக்கு இது வரைக்கும் ரீசன் தெரில, அவங்களுக்கும் தெரில, யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. நான் அடுத்த வீடியோவில் இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.